ஹோலிக்கு பல வரலாறுகள் உள்ளன. அதில் முதன்மையான ஒன்றினை பார்ப்போம். ஹோலி பண்டிகை என்பது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படும் ஒரு பண்டைய இந்து மத கொண்டாட்டமாகும். இது வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் மற்றும் தீமையை நன்மை வென்றதை கொண்டாடும் ஒரு துடிப்பான மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வாகும். மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ண பூச்சுக்களை பூசிக்கொண்டும் தண்ணீர் பலூன்களுடன் விளையாடியும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டும் ஹோலியை கொண்டாடுகிறார்கள். ஹோலி திருவிழா ஒரு பிரபலமான புராணத்தின்படி விஷ்ணு பகவான் ஹிரண்ய கசிபுவின் தம்பியை அழைத்தபோது அந்த அசுர மன்னன் சொர்க்கம், பூமி மற்றும் பாதாளம் ஆகிய 3 உலகங்களையும் ஆள விரும்பினான். அவனுக்கு விஷ்ணு பகவானை தோற்கடிக்கும் எண்ணம் வந்தது. ஹிரண்ய கசிபு தனது சொந்த சக்திகளை வெல்ல முடியாதது என்று தவறாக கருதி கோயில்களையும் அழித்தான். தன்னை வணங்கும்படியும் மக்களை கட்டளையிடத் தொடங்கினான். இருப்பினும் அவனது மகன் பிரகலாதன் அவனை வணங்க மறுத்துவிட்டார். அவர் விஷ்ணுவுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இது ஹிரண்ய கசிபுவை கோபப்படுத்தியது. பிரகலாதனை கொல்ல நினைத்தார். பிரகலாதனை கொல்ல அவன் பல வழிகளை முயற்சித்தான். அவனை ஒரு குன்றிலிருந்து தள்ளினான். ஒரு பெரிய யானையின் முன் நிறுத்தினான். விஷப்பாம்புகளின் குழிக்குள் தள்ளினான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு பிரகலாதனை பாதுகாத்தார். ராஜாவின் வீரர்கள் அவனை வாள்களால் தாக்கினர். ஆனாலும் எதுவும் பலனளிக்கவில்லை. விரக்தி அடைந்த ஹிரண்ய கசிபு தனது சகோதரி ஹோலிகாவிடம் திரும்பினார். அவள் நெருப்புக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவள். தீப்பிழம்புகளால் அவளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது என்ற தனித்துவமான ஆசீர்வாதத்தை கொண்ட சூனியக்காரி. பிரகலாதனை கொல்ல ஹோலிகா ஒரு தீய திட்டத்தை வகுத்தாள். அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய நெருப்பை மூட்டி பிரகலாதனை தன்னுடன் தீப்பிழம்புகளில் உட்கார அழைத்தாள். பிரகலாதனை எரிய விட்டுவிட்டு நெருப்பிலிருந்து தப்பிப்பது என்பதுதான் அவளுடைய திட்டம். இருப்பினும் அவளுடைய திட்டம் தோல்வியடைந்தது. விஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றினார். அதே நேரத்தில் ஹோலிகா அவளுடைய நெருப்பு எதிர்ப்பு சக்தி இருந்த போதிலும் நெருப்பால் எரிக்கப்பட்டாள். இவ்வாறு ஹோலிகாவின் துன்மார்க்கம் அவளுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. மேலும் பிரகலாதனின் விஷ்ணுவின் மீதான அசைக்க முடியாத பக்தி வெற்றி பெற்றது. பின்னர் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொன்றார். அதனால்தான் ஹோலிக்கு ஒரு நாள் முன்பு ஹோலிகாவை கொண்டாடுகிறோம். அடுத்த நாள் வண்ணமயமான ஹோலி பண்டிகை. இது நன்மையின் வெற்றியை குறிக்கும். அனைத்து தீமைகளையும் எரிப்பதாக கூறப்படுகிறது. ஹோலி பண்டிகை இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றிய ஒரு துடிப்பான மற்றும் பண்டிகை கொண்டாட்டமாகும். குடும்பங்களும் நண்பர்களும் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்த ஒன்று கூடும் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் நேரமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.